Hello friends, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்வேட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து யூஎஸ் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக யூஎஸ் மல்டிநேஷ்னல் ரெஸ்டாரண்ட். இது ஆக்சுவலாக வந்து இவங்களோடது வந்து என்னென்னா, ஒரு ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா, மல்டி செயின் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட். அது ஆக்சுவலாக யூஎஸோட ஹெட் ஆஃபீஸ். இது அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இது பேர். இது ஸோ அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு கொடுத்துருக்காங்க இது சப்வேன்றது. இது ஒன்றும் இல்லை, ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு சிக்கன், வெஜ்ஜு, அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து வெளிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அதாவது யூஎஸ், யூரோப்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் செயின்னு சொல்லலாம். இது ஈவன் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் த இந்தியா ஆல்மோஸ்ட் டாப் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, பெரிய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது. மெயினாக சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 அவுட்லெட்ஸ் மேலே இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், ஹோசூர், காஞ்சிபுரம், மதுரை, சேலம், திருச்சி, திருப்பூர், வேலூர், இன்னும் நிறைய அவுட்லெட்ஸில் நிறைய இருக்குது. ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 அவுட்லெட்ஸ் மேலேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு அந்த வெரைட்டி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருப்பாங்க ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் வந்து சிக்கன்னு, அப்புறம் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆலு டிக்கா, பன்னீர், அந்த மாதிரி ஐட்டமில் வச்சு கொடுப்பாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன்னு, போர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெரைட்டிஸ் எல்லாம். இது இப்போ வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜி டிலைட், ஆலு பேட்டி, கார்ன் பீஸ், வெஜ் ஷம்மி, பன்னீர் டிக்கா, சில்லி பீன்ஸ் பேட்டி, அப்புறம் ஸ்பானிஷ் அண்ட் சீஸ். இது ஃபுல்லாகவே சீஸும் அப்புறம் வந்து பார்த்திங்களா அதை எடுக்கிறாங்க பாருங்கள். நம்ம என்ன கேட்குறோமோ அதை போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் மேலே அந்த சாஸு, அந்த க்ரீம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அது ஃபேமஸ், வேறு ஒன்றும் கிடையாது. பட் நம்ம நாட்டு உணவு கிடையாது இது. பட் இருந்தாலும் நம்ம நாட்டில் அது விற்கப்படுது. பட் மெயின்லி வெளிநாட்டில் உங்களுக்கு ரொம்பவே இது ஃபேமஸ். இதெல்லாம் இந்த அவுட்லெட் சப்வேன்றது ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சீஸ் ஆம்லேட், ஸ்பைசி சிக்கன், ரோஸ்ட் சிக்கன், பெரி சிக்கன், தண்டூரி சிக்கன், சிக்கன் டெரியா, இட்டாலியன் பிஎம்டி, டுனா ஃபிஷ். ஸோ இது மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் சாலட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாவோட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு அது கூட க்ரீம் போட்டு கொடுப்பாங்க சாலட்ஸு. அதுக்கப்புறம் ரேப்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ரேப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சப்பு பதில் உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கீஸ் கொடுக்குறாங்க. குக்கீஸ்னால் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் மீல்ஸு, டபுள் டார்க் சங்க் சாக்லேட்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது சிக்கனில் பெரி சிக்கன் ஆர்டர் பண்ணோம். இது பெரி சிக்கன் சப். இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீமு, அந்த டொமேட்டோ, அப்புறம் அந்த வெள்ளரிக்காய், கேபேஜு, அப்புறம் அது கூட சிக்கன் பெரி சிக்கன் சொன்னேன் இல்லையா, அது கொடுப்பாங்க. அப்புறம் பார்பிக்யூ சிக்கனும் இருக்கும். அதாவது நாங்கள் ஒரு சப்பு, ஒரு சாலட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் நான், பாருங்கள். அது கூட காம்போவும் கிடைக்கும் நம்மளுக்கு கூல்ட்ரிங்க்ஸோட. இதுதான் சேலட். இது பார்த்திங்கன்னா சேலடில் உங்களுக்கு எல்லாமே போட்டு எல்லா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டு மேலே க்ரீம்லாம் போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சர்வீஸும் நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இது வந்து நியூ அவுட்லெட்ன்றதால் ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக அவங்க வந்து நேச்சோஸோடு சேர்த்து கொடுத்தாங்க. நேச்சோஸு அப்புறம் அந்த சிக்கன் அதெல்லாம் போட்டு அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இங்கே பெரியார் நகரில் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பெரியார் நகரில் புது அவுட்லெட், பெரியார் நகர் அகரமில் நியூ அவுட்லெட் இது. ஸோ நீங்கள் மேபி இப்போ ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணவங்க எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க நீங்கள் போய் ட்ரை பண்ணி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க புதுசாக வந்து கிறிஸ்பர் சொல்லிட்டு பொட்டேட்டோவில் ஒரு புது டிஷ்ஷை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சிக்கன் வித் இந்த பன்னீர் வித் நேச்சோஸ். இது புது டிஷ். இதுவும் நல்லா இருந்துச்சு. வித் காம்போஸ் வந்து கோக்கு, பெப்சி இதெல்லாம் கொடுப்பாங்க. அது நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் அது. பட் ஆனால் காம்போவில் வரும்போது கொஞ்சம் கம்மியாக வரும் நம்மளுக்கு. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து டேக்அவே தான். எல்லாமே வந்து போயிட்டு நம்ம அங்கே ஆர்டர் கொடுத்து காசு பே பண்ணிவிட்டு நம்ம ஒன்று நம்ம டேபிளுக்கு வந்துடும், இல்லை நம்மளே கொண்டு வந்து நம்மளை வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து சப்வே பெரியார் நகர் அகரம் கிட்ட ஒரு நியூ அவுட்லெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் இதோட சர்வீஸு, ஆம்பியன்ஸு, அப்புறம் ஃபேமிலிக்கு எப்படி இருக்குது அந்த ரேட்டிங்ஸ்லாம் வந்து ஓவரால் ரேட்டிங் நம்ம சேனலோட ரேட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இதுதான் வந்து சப்வே அவுட்லெட், புது சப்வே அவுட்லெட் பெரியார் நகர் அகரம் கிட்ட இருக்குது, பெரம்பூர். ஸோ போய் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்ட்டு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம இதே மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் வந்து கோவில், ரெசார்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்க நிறையா வந்து உங்களுக்கு வேணுனதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு போய் சேரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய். மறக்காம நம்ம சேனலை